ஐஸ் அஸ்லம் ரிஷி மூதேவி குர்பன் கொடுக்கும் என்ற போர்வையில் நீ வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாய். தனவந்தர்களிடம் குர்பன் கொடுக்க காசி வாங்கி அதை இன்னொருவருக்கு குர்பன் கொடுக்க விலை பேசுகிறாய். நீ காசி தந்தவர்களுக்கு செய்யும் அநியாயம் அல்லவா? மை மக்களே, இவனுக்கு யாரும் காசி அனுப்ப வேண்டாம். உங்களுக்கு குர்பன் கொடுக்க வேண்டுமென்றால் உங்களுடைய ஊர் நிர்வாகத்திடம் கொடுங்கள். ஆனவரை சூழிவிட்டோம். என்னத்தை கேவலமாக பேசியது, சூழ்நிலைக்கு கேவலமாக பேசியது. ஏன்னா ஒட்டகத்தில் பொருளை தூக்கி தலைவலியை போட்டேன். நான் அவனுக்கு கவலைப்படுறேன். சிரிச்சுட்டு போயிட்டு கொண்டே எனக்கு என்ன பேச்சு அடைய நிம்மதியாக இந்த இவ்வளோ டைம் ஒன்னார இது மட்டும் வீட்டில் 4-5 மணிக்கு தான் வெளியே போவோம். அம்மா வீட்டில் வந்து கொஞ்ச நேரத்தில் அங்கே தான் நான் எல்லாம் நான் ஏன்ட பேக்ரவுண்டு நான் செஞ்சுட்டேன். எனக்கு தெரியும் இப்படி கொடுத்து இருந்தால் கடைசி ஒரு நாளைக்கு இன்னொரு தாரத்தை நிப்பாட்டினா என் நிலைமை யோசிச்சேன். ரைட், சல்லியை சேர்த்தா மாட்டி சல்லியை சேர்த்துட்டு என்ன செய்யணும் எல்லாம் சாமனமாக 4 சிலிண்டர் வாங்கினேன், பெரிய அடுப்பு வாங்கினேன், பெரிய பேஷன் பானை சட்டி எல்லாம் ஒரு 10 லட்சம் ரூபாய் சாமனத்தை வாங்கி போட்டு அவனுக்கு ஒன்று பேசல. இப்போ எனக்கிட்ட சாமனம் இருக்குது. திடீர்னு கோல் அடிச்சு 1000 பேருக்கு சாப்பாடு ஆகணும். எவ்வளோன்னு கேட்டால் சார் 100 ரூபா மீது தாங்க முடிப்பான். 100 ரூபாய்க்கு சாப்பாடுன்ற எங்காலட்டா நீ தாவணி சாமனை எனக்கிட்ட சாமனை நான் இஷ்டம் இருந்தது நோம்புல சுமார் ஒரு 1000-1500 கிலோ அரிசி அடிச்சுட்டேன். ஸ்டாப் ஹராமி நோம்புல இது அடிச்சுட்டு எனக்கு தெரியும் நல்லா தெரியும். இன்றைக்கு இப்படி தருவான், நாளைக்கு என்ன எவ்வளோ படிச்சுட்டேன். புஸ்தகத்தை பாடத்தை படிச்சுட்டேன். இப்படியா சல்லியை வச்சுக்கொண்டா மாட்டி லட்சக்கணக்கு பேங்க்ல அக்கௌண்ட்ல இருந்தா நான் கல்ல நாடிட்டேன். சாமானத்தை வாங்கிட்டு அவனுக்கு ஒன்று பேசு. இப்போ என்கிட்ட சாமான் எந்த வேலை CCTV கேமரா. இப்போ கிச்சன் நான் அடுத்த கிழமை கொச்சிக்காட்ட ஃபீஸ் சர்ச்சில் எனக்கு தான் நம்பி 1000 பார்சல் ஓடுறேன். 1,50,000 ரூபா. 1000 பார்சல் 1,80,000 ரூபா. உங்களுக்கு பெருசாக ஒன்று என்ன டெய்ல் ஆயிடுச்சு ஓடுறான்னு தானே. சரி, 1000 பார்சலுக்கு 1 லட்சம் ரூபா செலவழிச்சு 50,000 ரூபா பண்ணி ஒரு நாள் 50,000 ரூபா வீட்டுறேன். போதாவா பாய் 300 பார்சலுக்கு 30,000 ரூபா. கொத்துக்கு எங்கே சாப்பாடு எடுக்கவே மேலே 150 ரூபா எனக்கு பாஞ்சு தருவான். அவங்க எனக்கு பாஞ்சு தருவான். என்ன நாக்கில் டேஸ்ட்டாக தானே கொடுக்கும். எனக்கு எவனும் பாஞ்சு தருவான். இப்போ நான் பிடிச்சிட்டேன். நான் என் பேஸை செஞ்சுட்டேன். நான் வாழ்க்கையில் முன்னேறாட்டியும் பரவாயில்ல, எனக்கிட்ட ஒரு நெட்ஒர்க்கை செஞ்சுட்டேன். எனக்கு பயம் இல்லை. இப்போ எனக்கு என்ன ஈஸினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில் மனுஷன் ஒரு ஈஸி நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோமா அது போதும். நானும் கரெக்ஷன் இல்லையா டெய்லி ஒரு 1000 ரூபா 2000 சல்லி வருது. எனக்கு ஃபேஸ்புக்கால் ஒரு இன்கம் எனக்கு பிரச்சனை. எனக்கு என்ன காரி பிடிச்சினாலும் நான் குடிப்போம். வாங்க சாப்பிடுங்க.